அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டி உருவாகுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். இடி விசாரணைக்கு பயந்து 2 வருஷமா தலைமறைவா இருந்த செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் இன்னைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன வழக்கு அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த பணம் வாங்கி ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புல இருந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்குல்ல, அந்த வழக்குல தான் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாரு. ஸோ அதுல அவருடைய தம்பி அசோக்குமார், அவருடைய உதவியாளர் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு இடி சைட்லேருந்து சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமா இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார், செந்தில் பாலாஜியோட உதவியாளர் சண்முகம், கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு 11 பேர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நேரில் ஆஜரானாங்க. நீதிபதி கார்த்திகேயன் முன்னாடி இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. ஒன்று இடி தரப்பு, இன்னொன்று செந்தில் பாலாஜி தரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வாதாடக்கூடிய நபர் அப்படின்னா யாரு செலவு பண்றாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்மளுடைய கூட்டாளியில் நம்மளால தானே மாட்டினாங்க அப்படின்னு இவர் தான் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ 2 பக்கம் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க மேல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இந்த குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த குற்றப்பத்திரிகையை இடி வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும், அதை படிச்சு பார்த்துட்டு தான் நாங்க இந்த வழக்கு சம்பந்தமான பதிலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியோட தம்பி இல்ல செந்தில் பாலாஜியோட தரப்பு வழக்கறிஞர் வந்து கேட்கிறாரு. ஸோ இடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சம்பந்தமா நாங்க இது வரைக்கும் 5000 பக்கங்க, 5000 பக்கம் வந்து நாங்கள் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இவங்க கேட்குற மாதிரி நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம், வாங்கி படிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு இடி தரப்பில் வழக்கறிஞர் சொல்கிறாங்க. பட் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் எங்களால் படிக்க முடியாது, நாங்கள் டிஜிட்டலாலாம் வாங்கி படிக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக ஜெராக்ஸ் காப்பியாக இருந்தால் தான் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. 5000 பக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கணும்னா அது யார் சொத்து? நம்ம சொத்து தானே. ஸோ அப்படி கேட்குறாங்க. பட் இடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் டிஜிட்டலாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு, ஸோ அதனால நாங்கள் டிஜிட்டலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த ஆர்குமெண்ட்ல இடி வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து டிஜிட்டலாக கொடுப்பாங்களா இல்லை இவங்க கேட்ட மாதிரியே ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இதை தாண்டி இடி வந்து யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, நிறைய பேர் மேல இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கு. செந்தில் பாலாஜியோட தம்பி, அவருடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேல இருக்கு. அந்த ஃபுல் டீடைலை அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமலாக்கத்துறை வந்து கொஞ்சம் காலம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால யார் எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க கூடிய சீக்கிரம் நீதிமன்றத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாருக்கு ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 வருஷமா தலைமறைவா இருந்த நபர், அப்பனா திட்டம் போட்டு எல்லாம் பிளான் பண்ணி இன்னைக்கு இங்க வந்தா ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அசோக்குமார் நீதிமன்றத்துக்கே வந்திருக்காரு. ஸோ வெளியில அண்ணனை வச்சு எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு தான் நீதிமன்றத்துக்கே வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஜாமீனுக்கு உத்தரவாத தொகையா 2 லட்சம் ரூபா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீதிபதி அவர்களுக்கு தெரியாது போல அசோக்குமாருக்கு 2 லட்சம் ரூபா அப்படிங்கிறது வெளியில வந்து கோர்ட் வாசல்ல இருக்கக்கூடிய டீ கடையில செலவு பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது மேபி அவங்க சட்டப்பூர்வமா போறாங்க. பட் நமக்கு தெரியல 2 லட்சம் ரூபா அவங்க வந்து உத்தரவாத தொகை கொடுக்கறதுக்கு இங்க இருந்து 10 நாள் டைம் கொடுக்குறாங்க. பட் 2 லட்சம் ரூபா அப்படிங்கிறது அவங்க கீழே விழுந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா ஒரு 100 கோடி ரூபாய் திருடலாமே அப்படின்னு ஓடக்கூடியவங்க அவங்க. பட் அவங்களுக்கு இத்தனை நாள் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது போக ஏப்ரல் 25ஆம் தேதி இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது, அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கும் அப்படின்னு நீதிபதி கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ரொம்ப நாளா அதே பூச்சாண்டி வரான் இப்போ வந்துருவான், அசோக்குமார் வந்து இப்போ வெளியில வந்துருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதுல 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்காரு. ஸோ என்ன காரணத்துக்காக வெளியில வந்திருக்காரு 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த வழக்குல அசோக்குமார் வெளியில வரல அப்படின்னா செந்தில் பாலாஜியோட ஜாமீன் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு பயந்து செந்தில் பாலாஜி தான் பிரஷர் பண்ணி அசோக்குமாரை வெளியில கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்கோ கொண்டு வந்திருக்காங்க. 25ஆம் தேதி இது சம்பந்தமான விசாரணை நடந்தா இதுல அடுத்த கட்டமா இடி என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி தரப்பு என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துரும். ஆனா என்ன எனக்கு மனசுக்குள்ள பர்சனலாவே இருந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். சில பேர் அதுக்கான பதில் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. பட் அதை நம்ம ஆதாரப்பூர்வமா இருந்தா தானே சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா சொல்லிடுங்க. 2 வருஷமா ஒரு நபர் இடிக்கு தண்ணி காமிச்சிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு எங்க ஒளிஞ்சிருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியாவுக்குள்ளதான் எங்கேயோ இருந்திருப்பாரு, எங்க இருந்திருப்பாரு அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதயநிதியோட கட்டுப்பாட்டுல இருந்தாரு. ஏன்னா இந்த அசோக்குமார் மாட்டினார் அப்படின்னா செந்தில் பாலாஜி மாற்றத்தை தாண்டி திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் மாட்டுவாங்க, தலைமை குடும்பம் மாட்டும் அப்படிங்கிறதுனால இவர் எங்கேயாவது போய் ஆஜராகி ஏதாவது பதில மாத்தி சொல்லிட்டாரு அப்படின்னா மொத்தமா மாட்டுவோம் அப்படிங்கிற பயத்துல இவ்வளவு நாள் இந்த அசோக்குமார் வந்து உதயநிதியோட கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல அவர் தான் கஸ்டடி கொடுத்து மறைச்சு வச்சிருந்தாரு அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. பட் அதை நம்ம ஆதாரப்பூர்வமா இருந்தா தான் சொல்ல முடியும். உங்களுக்கு இது சம்பந்தமா தோணும்ல, இந்த ஆள் இங்க தான்ப்பா ஒளிஞ்சிருந்திருப்பாரு அப்படின்லாம் தோணும்ல. ஸோ அதை மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி சொசைட்டில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நம்ம சேனல் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து பேசுறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு, நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இன்ட்ரோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க எப்ப வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நன்றி.